ஏன்ப்பா திடீர்னு இப்படி கேட்குற? ஆனால் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒய்ஃபுன்றவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்றதுக்கோசரம் உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, அதனால கேட்கலான்னு கேட்குறேன். காணாதை காண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே இதுதான் நமக்கு உலகம் என்ற மாதிரி தோணும். அது ஒரு ஃபீல் கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதம் இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ட்டு இருக்கும். என்ன ஓனர் நீங்களே இப்படி சொல்றீங்க? மேடத்தை பார்த்தா அது மாதிரி தெரியவே இல்லையே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வாசுபடின்ற மாதிரி தான். அவங்கவுங்க வீட்டில் நடக்குது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுப்பா. அப்பனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஓனர். நான் கல்யாணம்ன்றது எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. கல்யாணம் பண்ணனா ஊர் உலகம் பேசுவாங்க. இந்த பையனுக்கு ஏதோ குறை இருக்குது, இல்லை இந்த பையன் தண்ணி அடிக்கிறான், இவன் தப்பாக இருப்பான், இப்படி ஏதோ ஒன்று கதையை கட்டி விடுவாங்க. இல்லைன்னா லவ் ஃபெயிலியர் ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்றத தான் மேரேஜ் பண்ணிக்கிறது. என்ன ஓனர் நீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. நான் என்னத்தை தான் பார்க்கறது? என்னால முடியாதே. உனக்கு வாழ்க்கை என்னான்ட்டு ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் ரியலாக. அப்போ பார்த்துக்க தெரிஞ்சுக்குவேன். இப்போ மேரேஜ்ன்றது கண்டினியூ பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணுறது ஒரு லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் தான். சரியா? நமக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும். அந்த துணை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி ஓனர். வேலை செய். எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் போகிற வேலை இருக்குது. நீங்கள் வேலை செய்யுங்க சரிங்களா?